ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் Thursday மார்னிங். இன்னைக்கு ஒரு மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா? நேஹா நவீனா வீட்டில் இருக்காங்களா? சரி, எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணாமல் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக பேலன்ஸ்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் இன்னைக்கு பண்ணியிருந்தேன். இதில் ப்ரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ், ஃபைபர், கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே அடங்கியிருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஒரு 4 கப் அளவு அவலை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு சோம்பு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் 2 தக்காளியை வந்து ஸ்கொயராக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கேரட், கேப்சிகம், பொட்டேட்டோ எல்லாமே ஸ்கொயராக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பீன்ஸ் இருந்தால் சேர்த்துக்குங்க, என்கிட்ட இல்லை, அதனால ஸ்கிப் பண்ணிட்டேன். இதில் தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பப்ளுக்கு ரைஸோட ஒரு பாதி ஆப்பிளை கட் பண்ணி வேக வைக்கிறேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸை தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க அவலை வந்து இதுல சேர்த்துக்கலாம். அவல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பேன்லயே ஒரு ஓரமா 3 எக்கை வந்து உடைச்சு ஊத்திக்கலாம். ஊத்திட்டு லைட்டா இதை மிக்ஸ் பண்ணிட்டு இந்த அவலோட சேர்த்துக்குங்க. எக்கு சாப்பிடாதவங்க இந்த எக்குக்கு பதில் பன்னீர் கூட இதுல நம்ம வந்து நல்லா உதிர்த்து விட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல வந்து 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி தழையை வந்து இதுல தூவிட்டு இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டியான அவல்ல உங்களுக்கு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. நானே இதுக்கு வந்து அவல் கிச்சடின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கேன். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. நீங்க வேணா சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த டிஷ் வந்து நேஹா நவீனாக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பப்ளுக்கு வச்சிருந்த ரைஸும் ரெடி ஆயிடுச்சா. இது வரைக்கும் அவனுக்கு நான் ஆப்பிள் வேக வச்சு கொடுத்தது இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு நல்லா ரைஸ்ல மிக்ஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைமா கொடுக்குறமேன்னு சொல்லிட்டு பாதி ஆப்பிள் தான் போட்டிருந்தேன். அவனுக்கு வயிறு எதுவும் செட் ஆகாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெகுலராக அவனுக்கு கொடுக்குற டயட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ரைஸ் சாப்பிடுவான், கேரட் ரைஸ் சாப்பிடுவான், பருப்பு சாதம் சாப்பிடுவான், அதுக்கப்புறம் கர்ட் ரைஸ், எக் ரைஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். சரி, அவனுக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கணும்ல, ரெகுலராக கொடுக்குற சாப்பாடே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ஆப்பிள் ரைஸ் கொடுத்தேன். பிடிச்சிருந்தது, அவனுக்கு நல்லா விரும்பி சாப்பிட்டான். ஒரு 11 o'clock அப்புறமா மெலாம்பழம் ஜூஸ் போட்டு கொடுத்தாச்சு ரெண்டு பேரும் ஜூஸ் குடிச்சிட்டு ஷோகேஸ்ல இருக்க திங்ஸ் எல்லாமே கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்டில் இருக்க குட்டீஸ்க்குலாம் வந்து சம்மர் ஹாலிடேஸ் எப்படி போகுதுன்னு சொல்லுங்க. ஆனா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து சீரீஸ் பார்க்கறதும் மூவிஸ் பார்க்கறதும் இப்படி தான் போயிட்டே இருக்கு. அதான் யோசிச்சேன், என்னடா இது இப்படியே போயிட்டு இருந்தா சரியா வராதேன்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாமே ரொம்ப டஸ்டா இருந்துச்சு. எல்லாத்தையும் கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் கிளீன் ஆன மாதிரியும் இருக்கும், ஸ்க்ரீன் டைமும் குறைஞ்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு வேலை பார்க்க சொல்லிட்டேன். ரெண்டு பேருமே நல்லா சூப்பரா கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்சுது. நானும் கொஞ்சம் கிச்சன்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லஞ்சும் ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு லஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறமா சேனக்கிழங்கு வறுத்திருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல வந்து சம்மர்ல கண்டிப்பா மாம்பழம் இருக்கும். மாம்பழம் இல்லாம சாப்பாடே இறங்காது. நீங்க எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.